வழங்கினார் ஆர். ஏழு மணி 29 நேயர்களே, சென்னை அலைவரிசை 1 வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 9:30க்கு இசைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கர்நாடக இசை வாத்தியக்காரர்களின் பல அரிய கீர்த்தனைகளை கேட்டு மகிழுங்கள். காலை பல நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி தமிழ்ச்சுவை வழங்குகிறார் அழகுமலர் அவர்கள். வாழ்க்கை எண்ணங்களால் ஆக்கப்படுவது. நம் வாழ்வு என்னும் திரைக்கதையை உலக மேடையிலே நம் எண்ணங்கள் கொண்டு நாமே இயக்குகிறோம். இயக்குவதும் நாம்தான், இயங்குவதும் நாம்தான். இந்த உண்மையை நம் வசதிக்காக மறந்துவிட்டு கடவுளை ஏசுவதாலோ விதியை நொந்து கொள்வதாலோ பயன் என்ன? அந்த ஊரில் அரசனுக்கு வித்தியாசமான போட்டிகள் வைப்பதுதான் பொழுதுபோக்கு. அன்றும் அப்படித்தான். தன் ஊரில் சிறந்த வீரன் யார் என கண்டறிய ஒரு போட்டி வைப்பதாக அறிவித்தான். திரண்டு வந்துவிட்டனர் ஊர் மக்கள் அனைவரும் போட்டியில் பங்கு பெற. அரண்மனை வாயிலில் கூடியிருந்த மக்களையும் திரண்டு வந்திருந்த போட்டியாளர்களையும் பார்த்து அரசன் அரண்மனை வாயிலில் இருந்த பெரிய கதவை திறக்க வேண்டும் என அறிவித்தான். திறக்கும் போட்டியாளன் எவனோ அவனே மாவீரன் என அறிவிக்கப்படுவான் என கூறினான். அந்த பெரிய கதவை பார்த்த போட்டியாளர்கள் மிரண்டு விட்டனர். இதனை திறக்க தன்னால் ஆகாது, தோல்வியுற்றால் மற்றவர் முன் செல்வது எப்படி என நினைத்து பின்வாங்கிவிட்டனர், ஒரே ஒருவரை தவிர. அந்த மனிதன் மட்டும் போட்டிக்காக இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், போட்டியிட்டுதான் பார்ப்போமே என எண்ணி கதவின் அருகில் சென்றான். கதவை தொட்டான். கதவு திறந்து விட்டது. கூடியிருந்த அனைவரும் வியந்து பாராட்டினர். மன்னனும் அவனை வாழ்த்தி பரிசு பல தந்தான். தோற்றால் என்னவாகுமோ என எண்ணினோர் எண்ணமே அவர்கள் தோல்விக்கு வித்திட்டது. முயன்றுதான் பார்ப்போமே என எண்ணியவன் வென்றுவிட்டான். நம் வாழ்வின் வெற்றிக்கும் தோல்விக்கும் நம் எண்ணங்கள் தான் காரணம். வள்ளுவ பெருமானின் வாக்கில் பார்த்தோமானால், எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என ஈரடியில் அல்ல 1.25 அடியில் உலகை அளந்த திருக்குறளில் தெளிவுபடுத்துகிறார். நாம் துவக்க நினைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இயலாமை, முடியாமை என்ற எண்ணங்கள் கதவு போல் தடை செய்கின்றன. இயலும் முடியும் என்ற எண்ண சாவி கொண்டு எப்பேற்பட்ட கதவையும் திறக்கலாம். ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் அச்செயலை செய்தவனின் செயல்திறன் குறைவோ அறியாமையோ இருப்பதில்லை. செயலை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற ஆசை, எப்படி முடிப்பது என்ற திட்டமிடல், உறுதியுடன் அவ்வழியில் செயலாற்றுதல், இம்மூன்றும் தான் செயலின் வெற்றியை நிர்மாணிக்கின்றன. சோதனைகள், சவால்கள் சுத்தியல் அடிகள் போல் நம்மை தாக்குகின்றன. நம் எண்ணங்கள் கண்ணாடி போல் உறுதி இல்லாமல் இருந்தால் சோதனை, சவால் என்னும் சுத்தியல் அடிபட்டு உடைந்துவிடும். உடைந்து விடுவது எண்ணங்கள் மட்டுமல்ல, நம் மனங்களும் தான். எண்ணங்கள் இருமை போல் வலிமை உடையதாயிருந்தால் சுத்தியல் அடிகள் அதனை பண்படுத்தும். எண்ணங்கள் பண்பட்டால் மனம் புத்துணர்ச்சி பெறும், வாழ்வு சிறக்கும். வெற்றி வண்ணப்பூக்களால் நம் எண்ணங்களை அலங்கரிக்கும். அல்ல குறையாத செல்வம், நாம் எண்ணியதையெல்லாம் வாரி வழங்கும் செல்வம் நம் எண்ணங்களே. நம் எண்ண பாதையை மாற்றினால் வாழ்க்கை பாதை மாறும். நேர்மறை எண்ணங்களோடு செயல்திறன் கைகுலுக்கும் போது வெற்றி அங்கு நிதர்சனமாகிறது. எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருக்கும் வரை அவை நம் ரகசிய சொத்துக்கள். அவற்றால் நமக்கோ பிறருக்கோ பலன் இருப்பதில்லை. ஆனால் எண்ணங்கள் செயல் வடிவம் பெற்று இலங்கும் போது அது நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் பலனளிக்கும். எண்ணங்கள் செயலாக உருமாறும் போது வெற்றி என்பது இலக்கல்ல, வெற்றி இலக்கை அடையும் பாதையாக மாறும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். தமிழ்ச்சுவை வழங்கினார் அழகுமலர். நேயர்களே, இன்று இரவு 8:45க்கு நாயன்மாரின் தமிழ் படி நிறைவு பகுதி கேட்க தவறாதீர்கள்.